ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ காலையில் மழை இல்லை, அதனால் முன்னாடி வாசலெல்லாம் மண்ணாக இருந்துச்சு. அங்கே எங்களுக்கு ரோடு வேலையாயிட்டிருக்கு. நேற்று கார் எடுத்ததுனால அந்த டயர் எங்கெல்லாம் வந்ததோ அங்கே எல்லாம் வெறும் மண். அதனால் சரி கூட்டி விட்டுறலாம். மழை நனைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே கூட்டவே முடியாது, அந்த மண்ணெல்லாம் அப்படியே அப்பிக்கும். அதனால் சரி கூட்டலாம் அப்படின்ட்டு தான் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே இந்த கூட்டுற வேலையை தொடங்கியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா உடனே கூட்டிட்டா பிரச்சனை இல்லை, லேசாக நனைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதை கழுவித்தான் விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டவே முடியாது. அதனால் அந்த மண் ஒட்டி இருந்ததெல்லாம் காலில் தேய்ச்சி ஃபுல்லாக கூட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த சாரண புழும்பாங்க இல்லைங்களா நம்ம ஊரில், அந்த புழு சீசன் ஆட்டிருக்கு, பயங்கரமாக வருது. எங்களது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலி ஃப்ளாட்டுங்கிறதுனால அங்கெல்லாம் செடியாக இருக்குது, அதனால் நிறைய புழு வருது. அதனால் அதையும் எல்லாம் கூட்டி விட்டுட்டா தான் நமக்கு ஒரு சமாதானம். பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீனாக கூட்டி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு தான், மறுபடியும் பார்த்திங்கன்னா குப்பை வந்துடும். கூட்டி முடிச்சுட்டு காலையில் டிஃபன் செய்யலாம் அப்படின்ட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு நைட்டு சாப்பிட்றது, நைட் சாப்பிட்டது மட்டும்தான் இருந்துச்சு. அதெல்லாம் எப்போவுமே நான் நைட்டே பாத்திரம் எல்லாம் கழுவி சமையல் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். சரி காலையில் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பாத்திரம் கழுவுற கூடையை தூக்கி கீழே வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அங்கே பெரிய ஸ்பேஸே கிடச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது கையை அடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் சரின்ட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி நைட்டும் பார்த்திங்கன்னா தோசை விட்றதுனால சூடாக இருக்கும், அதை எடுத்து அடியில் வைக்க மாட்டேன். காலையில் தான் அதையும் எடுத்து வைப்பேன். அதனால் சரின்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக பால் வந்துருச்சு. சரி பாலை காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பாலை காய்ச்சலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா 3/4 லிட்டரு தான் வாங்குவோம். அது இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எருமை பால் கிடைக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே பசும்பாலும் இருக்குது, எருமை பாலும் இருக்குது. நான்லாம் பார்த்திங்கன்னா சின்னதில் எருமை பால் தான் எங்கள் வீட்டிலலாம் வாங்குவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எருமை பால். ஆனால் மச்சான் வீட்டில் பார்த்திங்கன்னா பசும்பால் தான். அவங்க வீட்டில் மாடு இருக்கிறதுனால அவங்க பசும்பால் தான். 2 பேரும் 2 ஐட்டம் பால் தான் குடித்து வளர்ந்தவங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பசும்பால் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. வெறும் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. டீக்கே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே கலக்க முடியாது, அப்படியே ஊற்றி தான் டீ வைக்கணும். அது தயிருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒத்து வராது. அதனால் சரி எருமை பாலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வச்சேன். டீயெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் தயிருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எருமை பால். அதனால் இப்போ அவங்களே பழகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எருமை பால் குடித்து பழகிட்டு ஊரில் போய் பசுமாட்டு தயிரெல்லாம் குடிக்கையில் சாப்பிடையில பார்த்திங்கன்னா ஐயோ இது டேஸ்ட்டே இல்லை அப்படிம்பாங்க. எப்போவுமே எருமைப்பால் குடித்து பழகினவங்களுக்கு பசும்பால் பிடிக்காது. அப்புறம் பாலை காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இடியாப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி லீவ் டைமில் மட்டும்தான் இடியாப்பம் செய்ய முடியும். ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் தோசை இல்லையா இட்லி பணியாரம் இந்த மாதிரி தான் செய்ய முடியும். இந்த இடியாப்பம் இதெல்லாம் கொஞ்சம் வேலை இழுக்கும். அதனால் சரி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி இடியாப்பம் புட்டு இதெல்லாமே செய்வோம். இப்போ இடியாப்பத்துக்கு நான் இந்த ரேஷன் அரிசி தான். அதுக்கு எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கப்பில் அளவெடுத்தாலும் சரி, டம்ளரில் அளவெடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கப்பில் எடுத்திங்கனாலும் 1 கப் எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கொதிக்க வச்சு நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுக்கிறேன். அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டு, உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் இது தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரே 1 கிளாஸ் தான் இடியாப்ப மாவு, எனக்கு நிதிக்குட்டிக்கு மட்டும்தான். அதனால் ஒரே டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியை சூடு பண்ணி எடுத்து ஊற்றி கிளறுவாங்க. நானே ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம கிளற தண்ணி ஆறிடும். ஆனால் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து போட்டு கிளறினீங்க அப்படின்னா மாவே நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே மாவு போடையில் அது வெந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இடியாப்பமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதில் அளவெடுத்தாலும் சரி அதுலேயே 1.5 டம்ளர் 1.5 இது வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் கிளறி பாருங்கள். இல்லை கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு மாவை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா போட்டு தண்ணி வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சிடலாம். ஃபேனில் ஆறுனதுக்கு அப்புறமேல நாம் எடுத்து புழிஞ்சிக்கலாம். அதை ஆறுறதுக்குள்ளே எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் அப்படின்னா தேங்காய் பால் மட்டும்தான் சாப்பிடுவான். அப்படியும் நாம் தேங்காய் பால் எடுக்கலை அப்படின்னாலும் அல்லாத சாதா பால்லையே வந்து சர்க்கரை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்குவான். ஆனால் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடவே மாட்டான். தாளித்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கு எனக்கும் தேங்காய் பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு மச்சானுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அப்படிங்கையில் கொஞ்சம் இதாக தான் சாப்பிடுவாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே எனக்கு நிதிக்குட்டிக்கு அப்படின்னா இடியாப்பம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்குவோம். ஏன்னா டக்குன்னு வேலையும் முடியும். அதனால் தேங்காய் பாலுக்கு பின்னாடி என்னோடது கொஞ்சம் வரக்காயாக இருந்ததுனால பின்னாடி அந்த பிளாக் கலரில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 2 ஏலக்காய் இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் 2ஐயும் போட்டு தண்ணி வந்து இது கொஞ்சம் வெதுன்னு வச்சு தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா பால் வந்து நல்லா கெட்டியாக வரும், சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தேங்காய் பால் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும், குளிர்ச்சி அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணுவாங்க. அப்போ வந்து சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து அதை சூடு பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிடிக்காது. அதனால் நான் பச்சை இதாகவே தான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி எடுத்துக்குவேன். இப்போ தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா நாங்கள் 2 பேர் இருந்தால் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பால் எடுத்துக்கிட்டோம். இதே வந்து பால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம சாதா பால் வேணாலும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கலரு நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும். இப்போ 2 பால் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சல்லுன்னு இருக்கும். கொஞ்சம் பால் வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் 2 டைம் எடுத்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 டைம் தண்ணி ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கு இந்த தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னாவே எல்லாம் எப்படியா இருந்தாலும் சிந்திரும். அதை வந்து கையோடு துடைக்கல அப்படின்னா இப்போ நிறைய எறும்பு வருது. அதனால் அதை கையோடு துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கும் வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுக்கு வந்து சர்க்கரை போட்டோம் அப்படின்னா தான் பிடிக்கும். ஒயிட் கலரில் தான் இருக்கணும் அப்படிம்பான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சொல்லி இல்லை நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துட்ருக்கேன். நாட்டு சர்க்கரை தான் நல்லது. அதனால் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இடியாப்ப மாவுமே ஆறிடுச்சு. அதை கொண்டு வந்து நல்லா கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்குங்க. நம்ம பிணையில பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம பிணையும் போதே சாஃப்டாயிரும். அதுக்கு மேலே நம்ம புழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிடலாம். அது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேலு இடியாப்பம் புழிஞ்சு வைக்கணும். அல்லாமல் நம்ம பச்சை தண்ணி பிடிச்ச உடனே உள்ளே வச்சோம் அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமேல புழிஞ்சதை எடுத்து உள்ளே வைங்க. இட்லி ஆனாலும் அப்படித்தான், தண்ணி வந்து கொதித்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து உள்ளே வைக்கணும். இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் தான் வைக்கிறேன். நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த தட்டில் நான் வந்து எப்போவுமே எண்ணெய் தடவ மாட்டேன். ஜஸ்ட்டு ஒன்று தண்ணியில் நனைச்சிட்டு அதுலேயே புழிஞ்சு வச்சாலும் சரி. இட்லியும் அப்படி தான், நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் தண்ணியில் நனைச்சிட்டு ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒட்டாது. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுவோம். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ஊற்றி வச்சுட்டு அதே மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல பின்னாடி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இதையும் பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் நனைச்சிட்டு அதில் தான் அப்படியே இடியாப்பம்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க, ஒட்டாது, எடுத்துக்கலாம். இட்லிக்கு மட்டும் ஒரு சிலர் எண்ணெய் தடவி ஊற்றுவீங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள். பின்னாடி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்பூன் வச்சு எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இடியாப்பம் இது வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து பெருசாக இருக்கும், சன்னமாக வராது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே புழிஞ்சு வச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மிச்சம் இருக்கிற மாவில் நான் வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தேங்காயும் சர்க்கரையும் போட்டு கொழுக்கட்டை மாதிரி பிணைஞ்சி வைப்பேன்.
இது பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் அந்த ஒட்டியிருந்த மாவு மட்டும்தான் இருந்தது. அதையும் சும்மா உருண்டை பிடிச்சி வச்சுருவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் அடிச்சுக்குவோம். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கெட்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ அதையும் அந்த மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் வெந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இப்போ பால் காய்ச்சினது பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே வந்து இப்போ மத்தியானத்துக்கு தயிர் வேணும் அப்படின்னா காலையில் தான் இப்போ உரைய ஊற்றுவேன். நைட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து புளிக்கும். எங்களுக்கு வந்து எப்போவுமே எனக்கும் சரி மச்சானுக்கும் சரி புளிச்சிச்சு அப்படின்னா 2 பேர்த்துக்குமே பிடிக்காது. அதனால் இப்போ நைட்டுக்கு வேணும்னா மத்தியானம் ஊற்றுவேன். நான் மத்தியானத்துக்கு வேணும் அப்படின்னா காலையில் தான் உரைய ஊற்றி வைப்பேன். அதனால் சரி அதுவும் ஆறிடுச்சு, சரி உரைய ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஊற்றி வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா அபாக்கஸ் கிளாஸ் இருக்குது. அதனால் அவனையும் கொண்டு போய் விடணும். அதனால் சரி அவனை குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் வச்சாச்சு. அப்போ வந்து அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா குளித்ததுக்கு சாப்பிட்டான் அப்படின்னா குளிக்கிறதுக்கு அப்புறம் லேட் பண்ணுவான். அதனால் சரி குளிக்க வச்சே சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் தண்ணி அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ பாலும் வந்து நான் ஈவினிங் டீக்குமே வந்து கரெக்டாக 3/4 லிட்டர் எங்கள் 3 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தயிருக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிச்ச பாலை பார்த்திங்கன்னா டீக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். அப்புறம் இவனுக்கு காலையில் கொஞ்சம் குடிப்பான், அதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலுக்குள்ளே வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டதுனால அதில் ஏதாச்சும் தூசி இருக்கும். அதனால் ஒன்று அதையே வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நிதிக்குட்டிக்கு தண்ணியும் காஞ்சிருச்சு. சரி அதுக்குள்ளே அவனை போய் குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒட்டவே ஒட்டாது, அழகாக வந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாவு பிணையிறதுக்கு இதை மாவு வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு பிணைஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அவனுக்கு வந்து நம்ம பிளேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் சிந்துவான். அதனால் நான் என்ன பண்ணுவேன், இடியாப்பம் அப்படின்னாவே ஒரு கப்பில் போட்டு பால் ஊற்றி ஸ்பூன் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா டக்குன்னு சாப்பிட்ருவான், சிந்தவும் மாட்டான். அதனால் சரின்ட்டு அவனுக்கு கொஞ்சமாக போட்டு ஊற்றி வச்சிட்டேன். அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டான். சரின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவான். இப்போ அதனால் கொஞ்சம் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலும் இடியாப்பம் வந்து உறிஞ்சிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்டு தான் போனேன். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் இது பாலையும் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவான். சரி கையோடு நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அவன் சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தால் லேட் பண்ணுவான். அதனால் சரி நானும் போய் கையோடு சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு சரி அவன் சாப்பிட்றதுக்குள்ளே டைம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ஒரு 2 இடியாப்பம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இடையில வேணும் அப்படின்னாலும் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். அதனால் சரின்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனை வந்து கையோடு க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் இந்த இடியாப்பம் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சோம், புட்டு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் எல்லாம் சிந்திரும். அதனாலேயே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலையில் வந்து தோசை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலையே இல்லைங்க. ஏன்னா தோசைக்கல்லையும் கழுவ வேண்டியது இல்லை, அதே மாதிரி கிச்சனும் வந்து நீட்டாக இருக்கும். ஒரு சட்னியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கறி ஏதாச்சும் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியான வேலை. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லாம் தோசை அது எங்கள் நிதிக்குட்டிக்கு வந்து தோசைனாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு கையோடு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு சரி அவனும் பால் குடிக்கிறான் அப்படின்ட்டு ஆற்றுனேன். அப்புறம் தான் நினச்சி இப்போ தானே தேங்காய் பால் குடித்தா வேண்டாம், நீ அபாக்கஸ் போயிட்டு வந்துட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சாச்சு. சரி கையோடு வந்து பாத்திரத்தையும் கழுகிட்டு அப்புறம் தான் கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுகிட்டு இருந்தேன். மிச்சத்தை அதை எடுத்து வச்சுட்டு எல்லாம் அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அந்த கிச்சன் டேபிங்கோட எல்லாம் தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுக்கலாம். அதனால் சரின்ட்டு கழுகி அந்த கூடக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படிங்கல பார்த்திங்கன்னா டக்குன்னு கிச்சனே வந்து க்ளீன் ஆயிரும். பாத்திரத்தை நம்ம அங்கேயே கழுவி கமுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த கூடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கூடையை வெயிலில் வச்சு எடுத்து கொண்டாந்து உள்ளே வச்சிடலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. கிச்சனும் க்ளீன் ஆயிடுச்சு. இனி மத்தியானத்துக்கு நிதிக்குட்டியை வந்து அபாக்கஸ் கிளம்பிட்டான். நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். நீ அவனை கூட விட்டுட்டு வந்துட்டு தான் லஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த விலாக் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து இந்த மாதிரி எடுத்தும் போடலாம். டெய்லி நம்ம சேனலில் மினி விலாக் வரும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன்.
அது வரைக்கும் டெய்லியும் மினி விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.